ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே மதியானம் எனக்கு கேரளா ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. வா உன்னை ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு நாங்கள் கிளம்பி போன இடம் தான் கோட்டயம் கஃபே. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ கும்பல் இருந்துச்சுங்க. சென்னையில் இருக்க எல்லா கேரளா பீப்புள்ஸும் இங்கே தான் இருந்திருப்பாங்க போல். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் வெயிட் பண்ணி அப்புறம் எங்களுக்கு இடம் கிடச்சிது. உள்ளே போனதும் கேரளாவுக்கு போன ஃபீலே இருந்துச்சுங்க. அந்த ஹோட்டல் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறது அப்படி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆர்டர் பண்ண நாங்கள் ஆரம்பித்தோம். என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நல்ல ஒரு கருங்காலி தண்ணி வச்சாங்க. கேரளாவில் எல்லார் வீட்லேயும் இந்த தண்ணி தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேட்டெல்லாம் அதான் கேரளா ஃபீலுன்னே சொல்லிட்டேனே, அந்த பீங்கான் தட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பொதிச்சோறு தான் கேட்டோம். ஆனால் பொதிச்சோறு இல்லைன்னு சொல்லிட்டு மீல்ஸ் தந்தாங்க. ஸோ இந்த ரைஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேரளா சிக்கன் பிரியாணிங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. அப்புறம் இவர் சாப்பாடுக்கு மீன் குழம்பு, சம்மந்தி, அவியல், ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நான் இந்த பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டுங்க. கேரளாக்கே போக வேண்டியதில்லை. இனிமேல் நம்ம சென்னையிலேயே கேரளா பிரியாணி கிடைக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்குவிட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஸ்குவிட் மசாலா. இவர் ஒரு பீஃப் ஆர்டர் பண்ணியிருந்தார். சாப்பிடவே இவர் தட்டிலேருந்தும் எடுத்து நான் சாப்பிட்டேன். அப்புறம் இவர் கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். சரி போட்டு கடைசியாக சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட ஆரம்பித்தோம். இந்த ஸ்குவிட் மசாலா வேறு லெவல் டேஸ்ட்டு, மஸ்ட்டு ட்ரைங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் பீஃப் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் பீஃப் சாப்பிட மாட்டேன், அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னார். வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நான் ஒயிட் ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் என்ன மோர் குழம்பு தான். மோர் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு. நான் அடிக்கடி வீட்டில் கூட செய்வேன். ரெசிபி நம்ம சேனலில் இருக்க பாருங்கள். இந்த ஸ்குவிட் மசாலாவோட இந்த மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். பயங்கர அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கிரேவியெல்லாம் அப்படியே மீந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை பேக்லாம் பண்ண வேண்டாம், இதை பேக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகிறது, வேணும்னா ஒரு பரோட்டா ஒன்று சொல்லுங்கள், அந்த பரோட்டாக்கு இதை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா வரைக்கும் வந்துட்டோம். பரோட்டா சாப்பிடாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரோட்டா ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டு முடித்தோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. என் வீட்டுக்கார் கேட்டார், நான் சொன்னேன்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு அப்படின்னு. நிஜமாக எல்லாரும் விசிட் பண்ணுங்கள். முகப்பேரில் இருக்குது. நான் சொன்னேன்ல கேரளாவுக்கு போன மாதிரியே இருந்துச்சு. அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே